வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 பிப்ரவரி 28 சனிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. கடந்த 24 மணி நேர அதிகபட்ச மழைப்பொழிவு வாழைக்குளம் 57 மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கு. 6 சென்டிமீட்டர். அது எங்க இருக்குன்னா விருதுநகர் மாவட்டம் பத்ரா இருப்பை ஒட்டிய மலைப்பகுதியில் இருக்கு வாழைக்குளம். அதாவது வெங்கடேஸ்வரபுரத்திற்கு மேற்கே கிட்டத்தட்ட தேனி மாவட்ட எல்லை ஓரத்தில் இருக்கு வாழைக்குளம். 57 மில்லிமீட்டர், 6 சென்டிமீட்டர் நெருக்கமா. அடுத்த பார்த்தீங்கன்னா பத்ரா இருப்பு 45 மில்லிமீட்டர். அது விருதுநகர் மாவட்டத்தோட சதுரகிரி மலை அருகில் இருக்கக்கூடியது, 45 மில்லிமீட்டர். மேலும் பார்த்தீங்கன்னா வால்பாறையில் 19 மில்லிமீட்டர். நேற்றைக்கு கோயம்புத்தூர் மாவட்டம் வடக்கு வீரபாண்டி பிரிவு தொடங்கி மருதமலை அப்படியே அட்டப்பாடி வரைக்கும் மழை. இங்கே எதுவுமே மழைமானி உள்ள பகுதிகள் இல்லை. நல்ல மழை பொழிந்தது கோயம்புத்தூர் வடக்கு தொடங்கி அட்டப்பாடி வரைக்கும். அப்புறம் ஆங்காங்கே மழை தான். கொங்கல் நகரம் தொட்டம்பட்டி கூட மழை தான். உடுமலைப்பேட்டை வடக்கு பகுதி. அதே போல உடுமலைப்பேட்டை முக்கோணம் அதன் சுற்றுவட்டார பகுதியிலையும் மழை, ஆங்காங்கே மழை. ஆனால் பரவலா இல்லை. நேற்றைக்கு நாம் எதிர்பார்த்தது மேற்கு தொடர்ச்சி மலையிலையும் அதற்கு உள்ளேயும், அதே போல ஈரோடு மாவட்டம் கர்நாடக எல்லை ஓரத்திலையும், ஈரோடு மாவட்டம் நீலகிரி மாவட்ட சரிவிலையும் மழை இருந்தது. இப்படி ஆங்காங்கே மழை இருந்துச்சு. நேற்றைக்கு கூட தென்காசி மாவட்டத்தில் கூட மழை இருந்துச்சு. அது இன்னும் எதுவுமே மழைப்பதிவு கிடைக்கப்பெறவில்லை. பொழுது விடிந்ததும் தகவல் திரையிட்டு அறிவிக்கிறேன். ஓகே, அடுத்தபடியாக இன்றைக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். இன்றையை பொறுத்த வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையில மட்டும் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீலகிரி மாவட்டத்தோட தெற்கு சரிவு, அதாவது அட்டப்பாடி சரிவு, அதாவது அவலாஞ்சி இந்த பகுதியில் இருக்கும் தெற்கு சரிவு, நீலகிரி மாவட்ட தெற்கு சரிவு. அடுத்தது வால்பாறையோட தெற்கு சரிவு. அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா கேரள பகுதி. இங்கே கொஞ்சம் நல்ல மழை தெரியுது. ஒட்டுமொத்தமாக கன்னியாகுமரியிலேருந்து நீலகிரி வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையில் ஆங்காங்கே இருக்கு. கொஞ்சம் உள்ளே ஓரிடங்களில் இருக்கலாம். இன்றைக்கு 28ஆம் தேதியோட இந்த மழை, அதாவது இந்த காற்று சுழற்சியால் ஏற்பட்டிருக்கக்கூடிய மழை நிறைவடைகிறது. நம்ம ஏற்கனவே அறிவித்திருந்தோம் 28ஆம் தேதி வரை மழை இருக்கும். தென் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்ல உறுதியாக இருக்கும்னு சொல்லியிருந்தோம். 21, 22 ஒரு சில பகுதிகளில் பரவலா இருந்தது, விலகியது. அப்புறம் மேற்கே தெற்கையும் தினம் மின்னல், மாலை வந்து விட்டால் மதியத்திற்கு மேல வந்துட்டா இடி மின்னல் முழக்கங்கள் டெய்லி இருந்துட்டு. அது இன்றைக்கும் மழையில இருக்கும். இன்றையோட நிறைவடைகிறது. நாளைக்கு கேரளாவில் மட்டும் 1ஆம் தேதி, மார்ச் 1 கேரளாவுக்குள்ள மட்டும். சரி, அதுக்கப்புறம் உயரழுத்தம் தமிழ்நாட்டின் கரையை ஒட்டி அதாவது வங்கக்கடல்ல தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வருவது மட்டுமல்லாமல் நன்றாக உயரழுத்தம் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலோட, அதாவது தெற்கு மத்திய வங்கக்கடல் வரைக்கும் கூட அது தெற்கு நோக்கி நகர இருக்கிறது உயரழுத்தம். அப்படி வந்தா என்ன ஆகும்? நன்றாகவே உயரழுத்த காற்று, உயரழுத்தம் என்பது மேலிருக்கக்கூடிய குளிர்ந்த காற்றை கீழ் நோக்கி அழுத்துவது. இமயமலையிலிருந்து வரக்கூடிய காற்று வேற, கிழக்கிலிருந்து வரக்கூடிய காற்று வேற. உயரழுத்தம் என்பது வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய குளிர்ச்சியை கீழ் நோக்கி அழுத்தும். அதிக அழுத்தம் கொண்ட காற்று குடைபோல் இறங்கி வந்து அது எந்த இடத்துல இறங்குதோ அங்கிருந்து அது தரையில வெப்பமடைந்து பயணிக்கும். அதாவது பகல்ல வெப்பமடைந்து பயணிக்கும், இரவு நேரத்துல வெப்பமடையாமலே பயணிக்கும். ஆக பொழுது விடிந்ததுக்கு அப்புறம் வெப்பமடைந்து அதில் உள்ள காற்று லேசாக்கி மேலெழுந்த பிறகு அனல் காற்றாக மேற்கு போக தொடங்கும். அனல் காற்றாக மேற்கே போக தொடங்கும். மேற்க மட்டும் இல்ல, கர்நாடக எல்லையோரம், அதாவது கிருஷ்ணகிரிக்கெல்லாம் போகாது, முன்னாடி, அதாவது ஈரோடு, சேலம், தர்மபுரியோட அந்த பத்தூர் கணவாய்க்கு, அதாவது மன்னிக்கவும், அந்த பாப்பிரெட்டிப்பட்டி அதுக்கு தெற்கே, அதே போல அந்த ஒகேனக்கலுக்கு தெற்கே இந்த பகுதி வரைக்கும் கொஞ்சம் வெப்பம் அதிகமா இருக்கும். தர்மபுரி தெற்கு, அப்புறம் சேலம், நாமக்கல், ஈரோடு, கோயம்புத்தூர் மாவட்டத்திற்கும் கூட வழக்கத்திற்கு கொஞ்சம் கூடுதலா வெப்பம் இருக்கும். 100 டிகிரி எல்லாம் தொடாது. ஆனால் பாலக்காடு கணவாய் ஒட்டி 100 டிகிரி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
என்றைக்குன்னா 3ஆம் தேதி தெரியுது. 3ஆம் தேதி, 2ஆம் தேதி, 3ஆம் தேதி தெரிகிறது. 100 டிகிரி எல்லா இடத்துலையும் போகாது. ஆனால் வழக்கத்தை விட கூடுதல் வெப்பம் இருக்கும் முதல் வாரம். சராசரி கொஞ்சம் உயர்ந்திருக்கும். அதுல இந்த 2, 3, 4 தேதிகள்ல கொஞ்சம் கூடுதலா இருக்கும். 2, 3, 4, 5 2, 3, 4, 5 கொஞ்சம் கூடுதல் வெப்பம் இருக்கும். அது பாளையங்கோட்டை முதல் பாளையங்கோட்டை, அதாவது சரியா சொல்ல போனா கன்னியாகுமரி, வேலூர் அந்த மத்திய பகுதி சொல்லலாம். பாளையங்கோட்டை, கோவில்பட்டி, விருதுநகர், சாத்தூர், அப்படியே பார்த்தீங்கன்னா மதுரை, திண்டுக்கல், கரூர், அப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டத்தில் கொஞ்சம் பரவலாகவே, திண்டுக்கல் மாவட்டம் வடக்கு பகுதி, அரவக்குறிச்சி உள்ளிட்ட பகுதி, தாராபுரம் உள்ளிட்ட பகுதி, திருப்பூர் மாவட்டம், உடுமலைப்பேட்டைக்கும் கொஞ்சம் வெப்பம் அதிகமாக தான் இருக்கும். அந்த பாலக்காட்டு கணவாய் தான் இந்த அனல் காற்றை அது வழியாக கொண்டு பயணிக்க போகும் பொழுது அது வெப்பத்தை வருத்துது. அதாவது நீராவி இல்லைன்னா கொஞ்சம் புழுக்கம் அதிகமாக இருக்கும், வெயிலாக இருக்கும், சூடாக இருக்கும். வெயிலில் ஈரப்பதம் இல்லைன்னா கொஞ்சம் வெயிலோட உணரும் தன்மை அதிகமாக இருக்கும். அதுதான் அது ஈரோடோட ஒட்டுமொத்த பகுதி, மொடக்குறிச்சி உட்பட, அதே போல தென்னிலை, கரூர் மாவட்டத்தில் உட்பட. அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த ஈரோடு மாவட்டம் கர்நாடக எல்லையோரம் வரைக்கும் கூட கொஞ்சம் வெப்பம் அதிகமாக இருக்கும். ஆனால் அது வழித்தளமாக இல்லாத காரணத்தினாலே, மேற்கு நோக்கி பாதை இல்லாத காரணத்தினால மேற்கே அவ்வளவு சூடு இருக்காது. பாலக்காட்டு கணவாய் வழித்தடம் ஈரோடு, கரூர், தாராபுரம், திருச்சி, அப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தோட வடக்கு பகுதி, மேற்கு பகுதி, இந்த பகுதி குறிப்பாக பாலக்காட்டு கணவாய்க்கு பயணிக்கக்கூடிய காற்று வெப்பம் அடைந்து மேற்கு நோக்கி பயணிக்கும் பொழுது உடுமலைப்பேட்டை, கோயம்புத்தூர் இடைப்பட்ட பகுதியில் கொஞ்சம் வெப்பம் அதிகரிக்கும். ஈரோடு, காவிரி கரையோரம், நாமக்கல், பரமத்தி பேரூர், கரூர், பரமத்தி எல்லாமே. அதே போல அப்படியே பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தோட வடக்கு பகுதி வரைக்கும். ஆனா அங்க பார்த்தீங்கன்னா இந்த தொப்பூர் கணவாய்க்கு தெற்கு பகுதி தான். தொப்பூர் கணவாய்க்கு வடக்கே பெருசா வெப்பம் இருக்காது. தொப்பூர் கணவாய்க்கு தெற்கு பகுதி, பாப்பிரெட்டிப்பட்டிக்கு தெற்கே, சேலம், ஏற்காடுக்கு தெற்கே உள்ள தெற்கு சரிவுச்சிக்கலாம் கொஞ்சம் வெப்பம் அதிகமாக இருக்கும். அப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா கல்வராயன் மலைக்கு கிழக்கு பகுதி, கிழக்கு எல்லாமே, அது திருப்பத்தூர், வேலூர், திருவண்ணாமலை, அப்புறம் இந்த பக்கம் கடலூர், கள்ளக்குறிச்சி, இந்த மாவட்டங்கள், பெரம்பலூர், திருச்சி, இங்கெல்லாம் கொஞ்சம் வெப்பம் அதிகமாக இருக்கும். ஆனால் கடலோரம் அவ்வளவா வெப்பம் இருக்காது. ஏன்னா கடலோரம் இறங்கக்கூடிய காற்று கடலோரத்துல கொஞ்சம் ஈரப்பதத்தை கொடுக்கும், கொஞ்சம் ஜில்லுன்னு இதமான ஒரு காற்று இருக்கும். ஆனால் வெயில் இருக்கும், பிரைட்டா இருக்கும், வானம் மேகமில்லாத ஒரு தெளிவான வானமா இருக்கும். நல்ல ஒரு தெளிவான வானமா இருக்கிறதுனால வெயில் அதிகமா இருக்கும். ஆனால் அதுல சூடு, அதாவது இரவு நேரத்தில் எப்படி, அதாவது 24 ஹவர்ஸ் அந்த உயர் அழுத்தம் அப்படியே இறக்கிட்டே இருக்கும். இரவு நேரத்துல 24 டிகிரி இருக்கும் ஈரோடு. அதாவது அது இரவுன்னு சொல்ல முடியாது, அதிகாலை நேரம் அங்கே. அதாவது அதிகாலை 5, 6 மணிக்கு விடியும் பொழுது நேரத்துல 23, 24 டிகிரி இருக்கும். படிப்படியா வெயில் வந்ததும் கடலோரத்திலிருந்து வெப்பமடைந்த காற்று உள்ள போகும். கடலோரத்துல மாலை வந்துட்டாலே ஜில்லுன்னு இருக்கும். முன்னிரவு, நள்ளிரவு, அதிகாலையெல்லாம் குளிர் வானிலை நிலவும் உயரழுத்தம் காரணமா. பொழுது விடிந்ததும் வெப்பமடைந்து காற்று மேற்கு நோக்கி பயணிக்கும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமா அதுல கூட ஈரப்பதம் அடுத்தடுத்த ஊருக்கு போகும்போது ஈரப்பதம் வெப்பத்தால் லேசாக்கி மேலெடுந்து போகும். ஆனால் அது போய் எதுவும் தடுக்காததுனால அப்படியே போயிட்டே இருக்கும். போய் மரங்களால் குளிர்விக்கப்படும். ஆனால் அது அதிகமா வெப்பமடைந்து மரத்துக்கு மேலையும் போயிடும். அதாவது எங்க போயிடும்னா மலைக்கு மேலையும் போயிடும். அதனால அங்க மழையாலும் தடுக்க முடியாமல் போயிடும். 2ஆம் தேதி, 3ஆம் தேதி, 4ஆம் தேதி, அதாவது 4000 மீட்டர் உயரத்துக்கு கூட மேல போயிடும், 5000 மீட்டர் உயரத்துக்கு கூட போயிடும், 5 கிலோமீட்டர் உயரத்துக்கு கூட போயிடும். அதனால அங்க மரங்களாலும் தடுக்கப்படாது. அதனால மழைக்கு வாய்ப்பு இல்லை. இன்னைக்கு நாளைக்கு மட்டும்தான் கொஞ்சம் கொஞ்சமா உயர்றதுனால அதிக உயரத்துக்கு போயிடாது. கொஞ்சம் மேற்கே போய் மேற்கு தொடர்ச்சி மலையிலையும் நாளைக்கு கேரளாவிலையும் தடுத்து மழை பொழிவு கொடுக்கும். அதுக்கப்புறம் மேல போயிடும். அதனால கீழே என்ன ஆகும்னா வெப்பம் அதிகமாக இருக்கும். கடலோரம் ஒரு 30, 32 இருக்கும் வெப்பநிலை அதிகமா செல்சியஸ்ல. உள்ளே போக 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 அது 38ஆக மாறும். எங்கன்னா 37, 36 இருக்கும். 36 உறுதி. 37 அவ்வப்போது ஒரு சில நாள் எட்டும். 38 ஒரு நாள், 2 நாள் எட்டும். 38 என்பது 100 டிகிரி. ஒருவேளை 38 கூட போகலாம். உணரும் வெப்பம் அதிகமா இருக்கலாம் சில இடத்துல. அது 100 டிகிரின்னு காட்டப்படலாம். புரியுதுங்களா? உணர்வு வெப்பம் அப்படி இல்லை, நிறைய இருக்கு. இப்ப நுங்கம்பாக்கம் இருக்கு, அங்க மரங்கள் அதிகமா இருக்கிறதுனால வெயில் தெரியாது. அதே மீனம்பாக்கத்துல மரங்களே இல்லை, வெயில் அதிகமா தெரியும். இதே போலதான். ஆகவே
மரங்கள் இல்லைன்னா உணரும் வெப்பம் அதிகமா இருக்கும். அதே போல சில இடங்கள்ல உணரும் வெப்பம் 100 டிகிரியை தாண்டி காணப்பட்டாலும் அது பொட்டல் வெளியில மட்டும்தான் அது மாதிரி இருக்கும். ஆனா அருகில் மரங்கள் இருக்கக்கூடிய பகுதியில் எல்லாம் பெருசா இருக்காது. இது கோடை தொடக்கம் தான். இது சாதாரண 100 டிகிரி 100 டிகிரிக்குள்ள தான் வெப்பம் இருக்கும். அதுவும் ஓரிரு நாள் தான் 100 டிகிரியை தொடும். 101 போனாலும் அது 101 தொடாது. அதுக்கு கீழே தான் இருக்கும். 98, 99, 96ல இருந்து இருக்கும். அவ்வளவுதான். இரவு நேரம் குளிருங்க. பகல் நேரம் அப்படியே தலைகீழ வெயில். ஒரு வாரத்துக்கு. இதுல ஒரு சில நாள் தான் 100 டிகிரி போகும். பாதி நாள்ல 99, 98 டிகிரி ஃபாரன்ஹீட்ல இருக்கும். கோயம்புத்தூருக்கும் கொஞ்சம் வெயில் அதிகமா இருக்கும். நான் சொல்றது எல்லாமே ஒரு கலர் போட்டிருக்கேன் பாருங்க. அந்த பகுதி பிரவுன் கலர் தெரியும். அந்த பகுதி மட்டும்தான் கொஞ்சம் வெப்பம் அதிகமா இருக்கும். அதுவும் எல்லா நாளும் கிடையாது பாருங்க. அதை ரொட்டேட் பண்ணி காமிச்சிருப்போம் பாருங்க. எல்லா நாளும் அது மாதிரி கிடையாது. அது நான் சில நாட்கள் சில பகுதிகள் அதிகமா இருக்கும், சில நாட்கள் சில பகுதி. ஏன்னா காற்று, அதாவது உயரழுத்தம் இருக்கும் இடத்தை பொறுத்து கிழக்கிலிருந்து வரக்கூடிய காற்று இல்லாம தென்கிழக்கிலிருந்து வரும். அதுவும் உயரழுத்தம் தான். உயரழுத்தம் தெற்கு நோக்கி நகர்ந்தால் தென்கிழக்கிலிருந்து வரும். அப்போ போய் வேலூர்ல போய் குவிக்கும் அந்த வெப்ப காற்று. இப்போ மாறி மாறி இருக்கும். ஒரு நாள் கோயம்புத்தூர்கிட்ட போவோம், ஒரு நாள் ஈரோடு போவோம், ஒரு நாள் சேலத்துக்கு போவோம், ஒரு நாள் வேலூருக்கு போவோம். இப்படி மாறி மாறி சில பெரும்பாலான நாள் அது தொடர்ச்சியாவே மதுரை எல்லாம் வெப்பமாவே இருக்கும். ஆனால் வித்திருச்சு எல்லாமே. ஆனால் இது இடைக்காலம் தான். மீண்டும் 8ஆம் தேதிக்கு அப்புறம் வெப்பம் குறையும். 8ஆம் தேதிக்கு அப்புறம் வெப்பம் குறையும். கிழக்கு காற்று வரப்போகிறது. 8ஆம் தேதிக்கு அப்புறம் வெப்பம் குறையும். அடுத்தடுத்து 2 நிகழ்வு சொல்லியிருக்கேன். அடுத்தடுத்த 2 நிகழ்வு எவ்வளவு மழை பெய்யும் சார்னு கேட்குறீங்க. நிறைய பேர் கேட்குறீங்க. நான் ஒன்னே ஒன்று சொல்றேன். அன்பா அழகா தான் சொல்றேன். நல்லா புரிஞ்சுக்குங்க. நல்லா அழகா சொல்றேன் கேளுங்க. 8ஆம் தேதிக்கு மேல 20ஆம் தேதிக்குள்ள 2 நிகழ்வு சொல்லியிருக்கேன். ஆனா இந்த நிகழ்வு வரும். ஆனால் அது வட தமிழ்நாட்டுக்கு நெருங்கி வருமா, அல்லது மத்திய தமிழ்நாடா, அல்லது வட இலங்கையா, அல்லது தென் இலங்கையா, அல்லது இலங்கைக்கு தெற்கு புறமாகவா, அல்லது நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல்னு இன்னும் உறுதிப்படுத்தல. ஆனால் கண்டிப்பாக சுமத்ரா தீவு மேற்கு நோக்கி நகரும். இதுல நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க, சார் எள்ளு தெளிக்கலாமா? சார் அந்த விஷ பரீட்சைக்கு நான் வரல. ஏற்கனவே ஒரு வலுவான நிகழ்வு டெல்டா மாவட்டத்துக்கு ஒட்டி சில இடங்கள்ல, அதாவது அவர்கள் புரிதல் இல்லை காரணமாக பச்சையா பிடிச்சி அறுவடை பண்ணி, அப்போ ஏன் சார் நீங்க பீதிப்படுத்தினீங்க? உங்களால அறுவடை பண்ணணும் சார், உங்களால நஷ்டமாயிட்டு. நான் பச்சையா பிடிச்சி அறுவடை பண்ணவே சொல்லல. முதிர்ந்த நெல் தானியங்களை அறுவடை பண்ணுங்கன்னு சொல்றேன். இன்னைக்கு வரைக்கும் மேற்கு மாவட்டங்கள்ல மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு, இருக்கு. இப்போ இதே மாதிரி உங்க வயல்ல மழை பெஞ்சதுன்னா நஷ்டம் தானே. ஏற்கனவே தண்ணிக்குள்ள தானே இருந்துச்சு. அந்த தண்ணி வரும். அந்த தண்ணியை மழை தரும்னு சொன்னதே நான் தான். அங்க வயல்ல தண்ணி அவ்வளவு தேங்கி கிடந்ததே, முழங்கால் அளவுக்கு, சில இடத்துல கணுக்கால் அளவுக்கு தேங்கி கிடந்ததே. அந்த தண்ணி தேங்கும், அந்த மழை பெய்யும்னு சொன்னதும் நான் தான். அது முன்கூட்டிய வானிலை அறிக்கையில. அதுக்கப்புறம் அந்த மழை பெய்யாமல் போயிருச்சான் சரியா. ஒருத்தர் சொல்றாரு, சார் உங்களை கேட்டு அவசரப்பட்டு நான் அறுவடை பண்ணிட்டேன், அப்போ கொஞ்சம் மெதுவா நிம்மதியா அறுவடை பண்ணியிருந்தா எனக்கு அலைச்சல் கொஞ்சம் குறைவா இருக்கும். ஆள்களை தேடி மிஷினை தேடி அலைந்தேன். அப்ப அந்த அலைச்சல் கொஞ்சம் குறைவா இருக்கும். மழை பெய்யாதுன்னு தெரிஞ்சிருந்தா. ஒருத்தர் சொல்றாரு, மழை வரும்னு சொன்னீங்க, நான் அவசரமா நெல் மூட்டையெல்லாம் தூக்கிட்டு போய் மூடினேன், ஆனா அது தேவையில்லாத செலவு, எனக்கு ஆட்செலவு வச்சிருச்சு. ஒருத்தர் சொல்றாரு, நான் மக்காச்சோள தட்டையெல்லாம் மழை வரும்னு மூடினேன், ஆனா இடி மின்னலோட பக்கத்து ஊர்ல பெஞ்சிட்டு போனிச்சு, எங்க ஊருக்கு வரல. இதனால எனக்கு வரும்னு நினைச்சு நான் அவசரப்பட்டு மூடிட்டேன். இதனால எனக்கு ஒரு 300 ரூபாய் செலவு. நேற்றைக்கு ஆளெல்லாம் வச்சு மூடினேன், மீண்டும் ஆளெல்லாம் வச்சு திறக்க வேண்டியதா போச்சு. அப்போ இதெல்லாம் சொல்றீங்க, இதெல்லாம் எனக்கு தேவையா அப்படின்னு சிந்திக்க வேண்டியிருக்கு. இப்ப எள்ளு விதைக்கிறதுக்கு கேட்குறீங்க, பருத்தி சாகுபடி கேட்டுறீங்க. நான் சொல்ல முடியாது. வரலாம், வராம கூட போகலாம், அப்படிதான் நான் சொல்லலாம். இதெல்லாம் அறிந்து தான், உங்களுடைய குணம் அறிந்து தான் அப்படியே பட்டுப்படாம சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. புரியுதுங்களா? ஆகவே கொஞ்சம் உங்களுக்காக உழைப்போம் என்பதற்காக கொஞ்சம் புரிதல் வேண்டும். காற்று வருது. ஒரு முறை இலங்கை யாழ்ப்பாணம் வந்துச்சு ஒரு நிகழ்வு. அது பல ஆண்டுகளுக்கு, கிட்டத்தட்ட ஒரு 20 வருடங்களுக்கு முன்பு இலங்கை யாழ்ப்பாணம் வந்த நிகழ்வு. கோடியக்கரைக்கு மழை தர வேண்டிய நேரத்துல திடீரென்று என்ன செய்தது, கோடியக்கரை நோக்கி நகராமல் அப்படியே ராமேஸ்வரம் பகுதியை நோக்கி நகர்ந்தது. அப்போ என்னாச்சுன்னா, வயல்ல, அதாவது மழை வரும்னுச்சு, வயல்ல இருந்த தண்ணியை ஒருத்தர் திறந்து விட்டாராம். மழை வரும்னு சொன்னீங்க, தண்ணியை திறந்து விட்டுட்டேன், இப்ப மழை வரல அப்படின்னு சொல்லி என்ன அன்றைக்கு ஒரு 15-20 வருடங்களுக்கு முன்பே புரிதல் இல்லாத காரணமாக திட்டினார். ஆகவே இப்படி திடீரென்று விலகி போகும் அப்படிங்கிறது அந்த நேரத்துல தான் தெரியும். அப்போ அதுக்கு தான் அதுல இருந்து நான் சொல்ல ஆரம்பிச்சேன், பெய்ய பெய்ய வடிய விடுங்க,
பெய்யும்னு வடிய விட்டுறாதீங்க, பெய்ய பெய்ய வடிய விடுங்க அப்படின்னு சொன்னேன். அதுவும் எங்க ஊர், நான் பிறந்த ஊருக்கு அருகில் சில 7 கிலோமீட்டர் தொலைவில் கிழக்கே உள்ள ஊர்ல இருந்தா அது பிரச்சனையே வந்துச்சு. அப்பவே வானிலை அறிக்கையெல்லாம் விட்டுறலான்ட்டு போனேன். அடுத்தது பாருங்க, இப்போ பச்சையா பிடிச்ச அறுக்க நான் சொல்லவே இல்லை. முதிர்ந்த நெல் தானியங்களை மட்டும் அடுத்தது இடைவெளி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்தோம். ஆங்காங்கே தான் மழை இருக்கும், பரவலா இருக்காது, அறுவடை செய்யலாம், குழப்பம் தான் இருக்கும், மேற்கே தான் மழை இருக்கும், தென்மேற்கு மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள்ல தான் இருக்குன்னு சொல்லிட்டே இருந்தேன். அவசரப்பட்டு நீங்க புரிதல் இல்லாத காரணமாக நல்லா புரிந்து கொள்ளணும். அதே நேரத்தில் அது வந்திருந்தால் சாய்ந்திருந்தது விழுந்து போயிருக்கும். 3 நாள் தண்ணிக்குள்ள இருந்திருந்தா எப்படி அறுவடை பண்ணுவீங்க? அப்போ சலச்சலன்னு ஒரே தண்ணியோட அறுவடை பண்ணுவீங்களா இல்லையா? திடீரென்று வந்தால் என்ன ஆகும்? அன்றைக்கும் 2 சென்டிமீட்டர் மழை பெய்தது தோப்புத்துறையில, வேதாரண்யத்திலையும் பெய்தது, நேரடியாக அயக்கரன் மூலம் தகட்டூர் வரைக்கும் மழை வந்தது. புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே என்னால் முடியாது. போன வருஷம் கோடை மழை வரும் 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 வரும்னு சொன்னேன். அப்போ நிறைய பேர் நெல் விதைச்சிங்க, எள்ளெல்லாம் போச்சு போச்சு. ஆனால் கேட்டவர்கள் தப்பித்தார்கள். ஆனால் எள்ளு மொத்தம் போயிடுச்சு போன வருஷம் கோடையில. ஆனால் இப்பொழுதைக்கு அதே போல் போயிருமா, மழை வருமானு கேட்குறீங்க. நான் சொல்லலை. ஏன்னா மழை ஒருவேளை பெய்யாமல் போயிட்டுன்னு வச்சிங்களேன், என்ன சார் விதைச்சிருக்கலாம், நல்ல வெயில் அடிக்குது. இந்த பக்கத்தூருக்கார் பாருங்க 5 மூட்டை அள்ளிட்டாரு. இப்போ பாருங்க நான் 1 மூட்டை கூட என்கிட்ட இல்லை, எண்ணெய்க்கு 1 பாட்டில் எண்ணெய் கூட எள்ளு இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. ஒருத்தர் சொன்னாலும் அது என்ன பெருசாக பாதிக்கும். ஆகவே இது எல்லாமே உங்கள் முடிவு கூட வரலாங்க, போகலாங்க, அப்படிதான் சொல்லலாம். நாட்கள் நெருங்கட்டும். ஆனால் 8ஆம் தேதிக்கு பிறகு 20ஆம் தேதிக்குள் நிகழ்வு இருக்கு. அது எந்த ஒரு குரனும் என்னால் இப்போது சொல்ல முடியாது. நிகழ்வு இருக்கு. படம் இணைச்சிருக்கேன். சுமத்ரா தீவருகே வந்துடும். அதுக்கப்புறம் எங்க போகும், எவ்வளவு ஆனால் கண்டிப்பா வானிலை தலைகீழாக மாறும். எப்படின்னா அதை போய் நான் மிரட்டுறேன்னு நான் சொல்லல, அதை போய் நான் பீதிப்படுத்தினா அச்சுப்படுத்தின நினைக்காதீங்க. இப்ப இருக்கிற வெயில் தனியும். 38 டிகிரிக்கு போகக்கூடியது அப்ப என்ன ஆகும்? குறையும். 38 போகிறது 34 35 குறையும். 8ஆம் தேதி 9ஆம் தேதி 10ஆம் தேதிக்கு மேல 17 20ஆம் தேதி வரைக்கும் கிழக்கு காற்று உள்ளே நுழையும். மேகமூட்டங்கள்லாம் வரும். மழையெல்லாம் லேசா இருக்கும், உறுதியா. ஆனா லேசா இருக்கும். பாதிக்குமா, எள்ளு முளைத்தலை பாதிக்குமாலாம் எனக்கு இப்ப சொல்ல தெரியாது. பொறுத்திருங்க பாருங்க. எதுவுமே இயற்கையின் கையில் இருக்கு, என் கையில் இல்லை. புரியுதுங்களா? கடந்த ஆண்டு சொன்னேன் வந்துச்சு. இந்த வருஷம் ஒருவேளை ஒதுக்கிட்டு போயிடுச்சுன்னா முடியாது. அந்த பிரச்சனை என்னால தாங்க முடியாது. உங்களால் எனக்கு இன்னும் பிபி ஏறினது, இன்னும் தொண்டை கம்மனது போகவே இல்லை. எனக்கு வேண்டாம். ஆகவே தொடர்ந்து மே மாசத்துல மழை இருக்கு, வெயில் இருக்கு, அப்படிதான் சொல்லலாம். இணைந்திருங்கள் அப்டேட்ஸுடன். நன்றி. மார்ச் மாதத்துல வெயிலும் இருக்கு, மழையும் இருக்கு. மழை எங்கே பெய்யும், பொறுத்திருப்போம். நன்றி.